இது வந்து வாங்கினா லாபம்லாம் கிடையாது. எக்காரு ஒன்றும் லாபம் கிடையாது. வாங்க வர ஜனம் கொஞ்ச நேரம் மூளை பாட்டி எவ்வளோ மளிகைடும் தீரங்க 4 படி எவ்வளோ 200 1400ங்க 1500 சரிங்களா. எல்லாம் 2 படி வரும். மிளகு பிடியில் வந்துடும் சரிங்களா. 500 மில்லி மிளகு போட்டு உங்களுக்கு ஆன்லைனில் தமிழ்நாடு பூரா டெலிவரி கொடுத்துறோம் சரிங்களா. இதுக்கு மேலே பல்க் ஆர்டர் வேணாலும் சொல்லுங்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னது 9952369737. என் பேர் விக்னேஷ். இந்த 2 வாரத்தோட சந்தை முடியுதுங்க. ஆன்லைனில் உங்களுக்கு தேவைப்பட்டா எங்களை வந்து நாடலாங்க. என் பேர் வந்து செந்திலுங்க. நான் வந்து அரசு ஊழியருங்க. நான் ஒரு வாதியருங்க. நான் வந்து பணத்துக்காக நான் இந்த தொழில் நாங்கள் செய்யலைங்க. காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் செய்த தொழிலை வந்து நாங்கள் மலிவான பொருள் மக்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வெலுகுச்சி வந்திருக்கோம். தமிழில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான சந்தைகளில் வெலுகுச்சி சந்தை ஒன்று. ஏன்னா இங்கே ஸ்பைசஸ் எல்லாம் சீப்பான ரேட்டில், அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்பைசஸும் ஒரே ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் மொத்தத்துக்கு செட் கணக்கில் போட்டு விற்பாங்க. அது நீங்கள் வருஷத்துக்கும் வாங்கிக்கலாம், 3 மாதத்துக்கும் வாங்கிக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கும் வாங்கிக்கலாம். இங்கே நிறைய பேர் வந்து வண்டியில் வந்து புக் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க ஃபேமிலியாக. போய் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு. இப்போ 6:15 மணி ஆகுது டைமு. இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்துலேருந்தும் வந்து வாங்கிட்டு போகிற ஆளுங்க இருக்காங்க. வந்தாங்கன்னா அவங்க கேங்காக அப்படியே குரூப்பாக ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வருவாங்க. இங்கே நிற்கிறதுல வேனுங்க காருங்கெல்லாம் எல்லாம் வந்து அப்படி தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த வெலுகுச்சி சந்தை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 10 வாரம் மட்டும் தான் நடக்கும். அதாவது 2.5 மாதம். வாங்க அது எந்த டேட்லேருந்து நான் சொல்கிறேன். எவ்வளோ லிட்டரு? 140 ரூபாயா? இது எவ்வளோ? 180. இது 150. இதெல்லாம் செக்கில் ஆட்டினதா? செக்கில் ஆட்டினதா. இது விளக்கணி 170. சரிங்க சந்தை பார்த்தீங்கன்னா 3 மாதம் நடக்கும். மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதத்தில் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு சனிக்கிழமை வரைக்கும் சந்தை நடக்கும். விடிய நடக்கும். நைட்டு நல்ல ஒரு சமக்கூட்டம் வரும். இங்கே இது நாட்டு மல்லியாங்கண்ணா 140 1 கிலோ. ஆமாங்க. சீரகம் 450 ரூபா கிலோ. இதுதான் நல்ல ரகமா இல்லை இதோட? இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சம்பா சீரகம் சோம்பு 220 ரூபா கிலோ. 100 கிலோ 700 ரூபாய்க்கு போடலாம். 200 ரூபாய்க்கு போடலாம். சோம்பு 100 ரூபா கிலோ. இது கடுகு. ஓகே. வெந்தயம் கிலோ 100 ரூபா. ஓகே. துவரம் பருப்பு 180 ரூபா. உளுந்து 140. ஓகே. பாசி பருப்பு கிலோ 140. ஓகே. பாசி பயிர் வந்து 130. ஓகே. கருப்பு சுண்டல் கிலோ 100. ஓகே. வெள்ளை சுண்டல் 120 கிலோ. தட்டைப்பயிறு 120. ஓகே. கடலைப்பருப்பு கிலோ 100. ஓகே. மிளகாய் இது 200. இது 250. என்ன டிஃப்ரெண்ட் இதுக்கும் அதுக்கும்? இது சீனி மிளகானா குழம்புக்கு 4 மிளகாய் போடுற இடத்துல 2 மிளகாய். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். கொள்ளு கிலோ 100. ஓகே. பச்சை பட்டாணி கிலோ 100. ஓகே. அவரை பருப்பு 180. அவரை 150 கிலோ. உளுந்து 130. இது அதுவும் அந்த உடைச்ச உளுந்து, அது முழு உளுந்து. அது முழு உளுந்து, இது உடைச்சி. கருப்பு சோயா 130. ஓகே. பொட்டு உளுந்து 130. அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் யஷ்வந்த். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 5-6 வருஷம். சரி, இங்கே இந்த வருஷத்தில் ஒரு முறை தான் இப்படி நடக்குமா? வருஷத்தில் 3 மாதம். 3 மாதம். எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம்? மாசி, பங்குனி, சித்திரை. மாசி, பங்குனி, சித்திரை. சித்திரை தான் லாஸ்ட். இந்த சித்திரை அப்போ சித்திரை இந்த மாதத்தோட லாஸ்ட். இன்னும் எத்தனை வாரம் இருக்கீங்க? இன்னும் 2 வாரம் இருக்குது. 2 வாரம் இருக்குது. சரி, ஓகே. என்னங்கண்ணா இன்னும் 2 வாரம் இருக்குது. அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரம். சரி, ஓகே. சின்ன சந்தை தான். சீசன் வந்து இந்த 3 மாதம் தான். உங்ககிட்ட செட்டு அது எல்லாம் இல்லையா? செட்டு வந்து 1400 ரூபா. அதில் எவ்வளோண்ணா இருக்கும்? செட்டுனா என்னென்ன இருக்கும்? செட்டுனா சீரகம் 4 படி, சோம்பு 4 படி, கடுகு 4 படி, வெந்தயம் 4 படி, மிளகு 1 படி. 1400 ரூபா. 17 படி. ஓகே. இதெல்லாம் ஒரு செட்டு வாங்கினோன்னா எத்தனை நாள் வரும் ஒரு வீட்டுக்கு? வருஷ கணக்கில் வரும். வருஷே யூஸ் பண்ணலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கோ அதை பொறுத்து. ஆமாம். ஓகே. 4 பேர் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வரும். ஓகே. ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு வரும். ஓகே.
இது சீரகம்லாம் ரேட்டு கம்மிங்க, அதனால தான் இந்த ரேட்டு போடுறது. சீசனுங்கிறது வந்து இது எல்லாமே புதுசு வர்றதுனால தான் ரேட்டு குறைவு. இல்லைன்னா 920 ரூபாய் சீரகம் வச்சது நீங்கள் 400 தான் இன்னைக்கு கிலோ. அப்படிங்கும்போது சோம்பு 450 ரூபாய் வச்சது நீங்கள் 130 ரூபாய் கிலோ. அப்படிங்கும்போது செட்டுக்கு போடும்போது செட்டுக்கு 100 ரூபா லாபம் வரும். போன வருஷமும் இதே ரேட் தான் இருந்துச்சா இல்லை? போன வருஷம் மீதியாக இருந்துச்சு. இதே கண்டிஷன் தான் 700 800. போன வருஷம் இதே கண்டிஷன் தான் 1500 1600 செட்டு போட்டேன். இந்த வருஷம் 100 ரூபா கம்மி. அதனால வாங்க வர ஜனங்க கொஞ்சம் சிந்திச்சு யோசனை பண்ணால் பரவாயில்ல. 450 ரூபா கடையில் சேருவோம். 1 கிலோ போட்டால் 1.5 கிலோ வரும் ஒரு செண்டுக்கு. 1.5 கிலோ போது எவ்வளோ ஆச்சு? 400 ரூபான்னு போட்டால் 600 ரூபா ஆச்சுங்களா? இது வந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1.5 கிலோ இது 300 ரூபா ஆச்சுங்களா? எவ்வளோ ஆச்சு? இது 400 600 ஒரு 300 900 ஆச்சுங்களா? இது வந்து 75 ரூபா. 1200. வெங்காய 3 கிலோவுக்கு வந்து 80 ரூபா போட்டுக்கோங்க. 1440 ரூபா ஆச்சுங்களா? ஆமாம். மிளகு ஒரு படி 250 ரூபா 1 கிலோ வரும். அப்படிங்கும்போது 1700 அசலாகுது. வாங்க வர ஜனங்க என்ன தெரியுறாங்க? 1000 ரூபாய்க்கு போடுறேன், 1200 ரூபாய்க்கு போடுறேங்கிறாங்க. இந்த படியில் போட்டோம்னாக்கா 1400 போட்டு 17 படிக்கு 100 ரூபாய் நிற்குது. இந்த படியில் படியில் போட்டாக்கா அசல் வந்து 1650 ரூபா அசல் ஆகுது. ஓகே. இங்கே வந்து வாங்கினா லாபம் தான். இங்கே வந்து வாங்கினா லாபம்லாம் கிடையாது. எக்காருக்கு வந்து லாபம் கிடையாது. வாங்க வர ஜனம் கொஞ்ச நேரம் மூளை யூஸ் பண்ணுவோம். சரி, கடையில் வாங்கினா கிலோ கணக்கு போடுறாங்க. இப்போ நீங்கள் செட்டாக வாங்கணும் சொல்கிறீங்களா இல்லை படியை தனித்தனியாக வாங்கணும்னு சொல்கிறீங்களா? கிலோவில் வாங்கினா தான் அவங்களுக்கு லாபம், நம்மளுக்கும் செட்டு வாங்க வேண்டாம்ன்றீங்க. செட்டு வந்து வாங்குறது வந்து மோசம். செட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் இல்லை. ஒரிஜினல் மேலே 1 கிலோ வந்து 600 ரூபா. இந்த கடையில் போட்டால் 1/2 கிலோ வரும். எவ்வளோ 300 ரூபா. அந்த அண்ணா என்ன சொல்றாருன்னா கிலோ கணக்கில் வாங்குங்க, செட் கணக்கில் வாங்காதீங்கன்னு இருக்காரு. எங்கேருந்து வரீங்க நீங்களா? திருவாரூர் மாவட்டம். சரி, இதுக்காகவே இங்கே வந்துருக்கீங்களா? என்னென்ன வாங்கிருக்கீங்க வந்து? ஆளுக்கு ஒரு செட்டு வாங்கிருக்கீங்களா? இப்போ ஒரு செட்டு வாங்கினா எத்தனை நாள் வரும் உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு வந்து வாங்கிட்டு போவீங்க. வருஷம் வருஷம் இங்கே தான் வருவீங்க. எப்பவுமே 3 பேர் தான் வரீங்களா இல்லை உங்களோட இன்னும் நிறைய பேர் வராங்க? எத்தனை பேர் வேன் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சரி ஓகே. இந்த 2 வாரத்தோட சந்தை முடியுதுங்க. ஆன்லைனில் உங்களுக்கு தேவைப்பட்டா எங்களை வந்து நாடலாங்க. என் பேர் வந்து செந்திலுங்க. நான் வந்து அரசு ஊழியருங்க. நான் ஒரு வாதியருங்க. நான் வந்து பணத்துக்காக நான் இந்த தொழில் நாங்கள் செய்யலைங்க. காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் செய்த தொழிலை வந்து நாங்கள் மலிவான பொருள் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய அட்ரஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோங்க. நீங்கள் வந்து பாதி அமௌண்ட் எங்களுக்கு போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு முழு சரக்கும் போட்டுருவோங்க. மீதி அமௌண்ட் வந்து பாதி அமௌண்ட் உங்கள் கையில் சரக்கு வந்து தமிழ்நாடு எங்கே வேணுமாலும் நாங்கள் சரக்கு கொடுப்போம். 9003 443359. என் பேர் செந்திலுங்க. இன்னொரு நம்பர் இருக்குதுங்க 9080081654. இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை பண்ணீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துருங்க. அண்ணனுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஹாய் சொன்னாலே அவர் வந்து என்னென்ன ரேட்டு என்னென்ன இருக்கு எல்லாமே மெசேஜ் பண்ணிடுவாரு. உங்களுக்கு போட்டோ தான் நீங்க வந்து அதுல வந்து என்னென்ன வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்க ஊருக்கே அனுப்பிச்சுட்டுருவாரு. அதுவும் இல்லாம நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 50% வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டர் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் சிஓடியானா? ஆமா. அதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியா? கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே. நான் வந்துங்க நான் வந்து ஒரு எம்ஏ ஒரு வாதியருங்க. நான் வந்து இது பணத்துக்காக இந்த தொழில் நாங்கள் செய்ய கிடையாதுங்க. காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் விட்டு கொடுத்துட்டு போன பணியை வந்து ஒரு செட்டு வாங்கினீங்க அப்படின்னா மொத்தம் 17 படி வருங்க. மிளகு ஒரு படிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் 4 படி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு 4 படிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு 4 படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் 4 படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லிங்க. இது வந்து இதெல்லாம் செட்டுங்க. இது வந்து கொத்தமல்லி தனிங்க. இது படி வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. கிலோவே வாங்கினீங்கன்னா வெறும் 90 ரூபாய் தாங்க கிலோவே.
பாருங்க சுண்டல், கருப்பு இது பக்கத்துல கருப்பு சுண்டலுங்க. அது எவ்வளோண்ணா? கருப்பு சுண்டல் கிலோ 70 ரூபாங்க. கடலைப்பருப்பு கிலோ வந்து 80 ரூபாங்க. வெள்ளை சுண்டல் கிலோ 90 ரூபாங்க. பொட்டுக்கடலை 3 படி 100 ரூபாங்க. பட்டாணி வந்து கிலோ 90 ரூபாங்க. பாசி பருப்புங்க 110 ரூபாங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கிலோவே 120 ரூபா தாங்க. பச்சை பயிர் எடுத்தீங்கன்னா 110 ரூபாங்க. இது எல்லாமே எங்கள் சொந்த காட்டில் வளரக்கூடிய பொருளுங்க. இது எல்லாமே எங்கள் சொந்த காட்டில் வளரக்கூடிய பொருளுங்க. நாங்கள்லாம் வாங்கி யாருக்கிட்டையும் விற்கிறது கிடையாதுங்க. அதனால தான் விலை வந்து இவ்வளோ மலிவான விலையில், கம்மியான விலையில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ரொம்ப சந்தோஷங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. இங்க வந்து கொல்லிமலை பக்கம் அடிவாரம் நல்ல வியாபாரம் வந்து இங்க எல்லாம் வருஷம் வந்து வாங்குவாங்க கண்ணு. நிறைய வந்து வாங்குவாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையானது அத்தனையும் வந்து வாங்குவாங்க. வாங்கிக்கிட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து பரவாயில்லன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக வாங்கினா அந்த படி அவங்க வீட்டில இருந்து எடையும் படியும் எடுத்துட்டு வரணும். சில பேர் ஏமாத்துவாங்க. ஏமாத்தாங்கன்னா எப்படி நாங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்கணும்னா அவங்க படியில வாங்கினா அவங்க தராசு எடுத்துட்டு வந்து வாங்கினாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சில பேர் ஆமா சரிங்க. இது வந்து பட்டைங்க 1/4 கிலோ 100 ரூபா. 100 ரூபா. கிராம்பு 100 கிராம் 100 ரூபா. கொல்லிமலை 100 கிராம் 100 ரூபா. சுக்கு 100 கிராம் 60 ரூபா. 60 ரூபா. மராட்டி முக்கு 60 ரூபா 100. அன்னாசி பூ 100 கிராம் 80 ரூபா. கல்பாசி 80 ரூபா. ஏலக்காய் 100 கிராம் 200 ரூபா. அது ரோஸ் முக்குங்க. ரோஸ். இது வந்து ஜாதி பத்திரி பிரியாணிக்கு, தக்காளி சோத்துக்கு, குருமாவுக்கு எல்லாருக்குமே வைக்கலாம். நல்லா இருக்கும். சும்மா இது திராட்சை முந்திரி. திராட்சை வந்து 1/4 கிலோ வந்து 75 ரூபா. முந்திரி 1/4 கிலோ 150 ரூபா. ஒரிஜினல் கசகசா 1400 ரூபா 1 கிலோ. 1 கிலோ. மிளகு வந்து கொல்லிமலை மிளகு. கொல்லிமலை மிளகு என்ன ஸ்பெஷல்? காரம் நல்லா இருக்கும். டேஸ்ட். கிலோ 540 ரூபா. ஹோல்சேல் ரேட்டு 600. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி ஆகுது. ஆனால் பெரிய அந்த கூட்டம் வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்குங்க. ஸோ அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி ஃபுல்லாக கடைங்க தான், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கூட்டம் இருக்கு. இப்போ உள்ள போயிட்டு என்ன ரேட்டு, என்னென்ன விற்குது, இந்த செட்டில் என்ன இருக்கும், எவ்வளோ செட்டு அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அக்கா வந்து ஒரு செட்டு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு போடுறாங்க. சோம்பு வந்து எத்தனை படி அக்கா? 4 படி சோம்பு. அடுத்து ஜீரகம் 4 படி. நாலு படி போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து கடுகு 4 படியாங்க. கடுகு 4 படி போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து வெந்தயம் 4 படி அக்கா. 4 படி. மிளகு மட்டும் 1 படி. தெரியல. ஓகே. மிளகு வந்து 1 படி. அவ்வளவுதான் ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து எத்தனை நாள் வரும்? 6 மாசம் 1 வருஷம். 6 மாசம் ஃபேமிலியை பொறுத்து. நிறைய பேர் இருந்தாங்கன்னா 4 மாசம் வரும், இல்லாட்டி ஒரு அப்படியும். இது எவ்வளோக்கா? இது 1200. 1200. 17 படி. 17 படி மொத்தம் 1200 ரூபா. சீரக நாள், சோம்பு நாள், கடுகு நாள், வெந்தய நாள்,
மிளகு ஒரு படி. ஒரு மடி மொத்தம் சேர்த்து 1200 ரூபா. ஓகே தேங்க்ஸ். ஓகேங்களா? நாங்கள் கொல்லிமலை சந்தையிலேருந்து பேசுகிறோம்னா, என் பேர் விக்னேஷ். நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன், ஐடியில். சரிங்களா? நான் வந்து இங்கே கொல்லிமலை சந்தையில் 10 வார கடை, சித்திரை மாதத்துலேருந்து மாசி மாதத்துலேருந்து கடைங்க 10 வாரம். இதில் செட்டு வாங்கிட்டீங்கன்னா 1300 ரூபாங்க. ஆன்லைன் ஆர்டர் இருக்குது 1300 ரூபா, 1500 ரூபா, 1300, 1400ங்க, 1500. சரிங்களா? எல்லாம் 2 படி வரும். மிளகு படியில் வந்துடும். சரிங்களா? 500 மில்லி மிளகு போட்டு உங்களுக்கு ஆன்லைனில் தமிழ்நாடு பூரா டெலிவரி கொடுத்துறோம். சரிங்களா? இதுக்கு மேலே பல்க் ஆர்டர் வேணாலும் சொல்லுங்கள், பர்ச்சேஸ் பண்ணி தந்துடலாம். இதுக்கு மேலே முந்திரி, பாதாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? உங்கள் இது ஃபோன் நம்பர் ஏதாவது சொல்லுங்க. என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னது 9952369737. என் பேர் விக்னேஷ். 9952369737. ஓகே. என் பேர் விக்னேஷ். நீங்க வந்து இங்க எப்பவுமே இருப்பீங்களா? இல்ல, அதுதான் இன்னும் 1 வாரம் சந்தை. மொத்தம் 10 வாரம், இது 9வது வரும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் இன்ஃபோசிஸ் போயிடுவேன். இன்ஃபோசிஸ் போயிடுவீங்க. சரி, மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வருவேம். ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்றாங்க, ஆன்லைன்ல டெலிவரி பண்ணிடலாம். மிளகு மட்டும் இதுல மிளகு வாங்கிட்டு 600 ரூபாய். 600 ரூபாய். அது எவ்வளோ வெயிட் வரும்? இது வந்து உங்களுக்கு வந்து 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ 600 ரூபாய். சார் மிளகா இருக்குது சார். ஓகே. எவ்வளோ மிளகா? 1 கிலோ 200 ரூபாங்க. மல்லி கிலோ 120 ரூபாங்க. நான் எம்மா நடை வெளியெல்லாம் மதியம் 240 ரூபா 250 ரூபா வருங்க. நம்ம கூட 200 ரூபாங்க. நாட்டு மல்லி. ஆமாங்க, ஒரிஜினல் நாட்டு. பூண்டி எவ்வளோக்கா? 180. ஒரு ரகம் தான் இருக்கா, இல்லை வேற இதுல எக்ஸ்ட்ரா குவாலிட்டி நல்லா இருக்கா? ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. 180 ரூபா கிலோ. மஞ்சள் 180. நாட்டு மஞ்சள் 3 பாட்டில் 100 ரூபா, 4 பாட்டில் 140. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோதான். இந்த பெலகுறிச்சி சந்தை வந்து எனக்கு புது அனுபவம் தந்திருக்கு. ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அன்பு ரஹீம் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.